ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அந்த வழியே போகும் ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பார். இது வழக்கமாய் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலே கருடன் ஒன்று தன் உணவுக்காக விஷமுள்ள நச்சுப்பாம்பை தூக்கி கொண்டு சென்றிருந்தது. அப்பொழுது நச்சுப்பாம்பின் வாயிலிருந்து கொடிய விஷம் அந்த சமைக்கும் உணவில் விழுந்தது. அன்றோ அந்த உணவை உண்ட ஏழை மக்கள் இறந்தனர். இந்த நிகழ்வின் பாவம் யாருடையது? யார் பெயரில் எழுதுவது? உணவு அளித்த ராஜாவின் மீதா, அல்லது பாம்பின் மீதா, அல்லது கருடன் மீதா? அந்த பாவத்தை யார் தலையில் எழுதுவது என்று இறைவன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதன் இந்த நிகழ்வை பற்றி உணவு உண்ண வரும் மக்களிடம் தவறாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ராஜாவோ தன் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின் உணவு உண்ண வரும் மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. அப்போது ஒரு ஏழை வழிப்போக்கன் தன் குடும்பத்துடன் கடும் பசியினால் ராஜாவின் அன்னதான கூடத்திற்கு உணவு உண்ண சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு இருந்த அந்த விமர்சகர் அந்த வழிப்போக்கரை வழிமறித்து, ராஜாவின் அன்னதான கூடத்திற்கு செல்கிறாயா? அங்கு செல்லாதே. அந்த ராஜா மிக மோசமானவன். இந்த வழியே போகும் மக்களுக்கு உணவளித்து அவர்களை கொன்று கொண்டிருக்கின்றார் என்று கூறினார். இதை கேட்ட வழிப்போக்கனோ கடும் பசியாலே உணவு உண்ணாமலேயே தன் குடும்பத்துடன் பயணத்தை தொடர்ந்தார். அப்பொழுதுதான் குழப்பத்தில் இருந்த இறைவனுக்கு புரிந்தது, இந்த பாவத்தை விமர்சனம் செய்யும் அந்த மனிதனின் தலையில் எழுதலாம் என்று. ஏனெனில் தன் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார் ராஜா. அவர் மீதும் இந்த பாவத்தை எழுத முடியாது. பருந்தோ தனது உணவுக்காக இரையை பிடிப்பது இயல்பு. ஆதலால் பருந்தின் மீதும் எழுத முடியாது. பாம்பு வலியால் தப்பிப்பதற்காக விஷத்தை கக்கியது. ஆதலால் பாம்பின் மீதும் எழுத முடியாது. நடந்தது எதுவும் அறியாமல் பசியால் உணவு உண்ண வரும் மக்களின் மனதில் விஷத்தை விதைத்து கொண்டிருக்கிறார். அன்று நடந்ததோ ஒருமுறை விபத்து. பாம்பு ஒரு முறைதான் விஷம் கக்கியது. ஆனால் இந்த விமர்சனம் செய்யும் மனிதன் ஒவ்வொரு முறையும் விஷத்தை கக்குகிறார். ஆதலால் இந்த பாவத்தை விமர்சனம் செய்த மனிதனின் தலையில் எழுதினார் இறைவன். ஆதலால் நடந்தவை என்னவென்று தெரியாமல் யாரையும் குறை சொல்லக்கூடாது. அதுவே ஒரு பாவம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை தெரிவிங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.